முணுமலம் மல்லிகைப்பூ என்ன முட்டை கண்ணால் பாக்குதடி வாப்பா. ஓங்காரமாய் விளங்கும் நாதம், ஓங்காரமாய் விளங்கும் வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வெற்றிவேல், ஓங்காரமாய் விளங்கும் நாதம், ஓங்காரமாய் விளங்கும் நாதம், அந்த கீதானமே இந்த கீதம், ஓங்காரமாய் விளங்கும் நாதம். முருகா ஆங்கார உள்ளமே அமைதியும் எழுமே, ஆங்கார உள்ளமே அமைதியும் பெருமே, ஆங்கார உள்ளமே அமைதியும் பெருமே, நீங்காத இதழ் மாறு நிம்மதி வருமே, நீங்காத இடர் மாறி நிம்மதி வருமே, நிகரேது புவி மீது, நிகரேது இப்புவி மீது, அறிந்து நெடுந்து எங்கும் புகழ்ந்து மலர்ந்து உலகிடம் ஓங்காரமாய் விளங்கும் நாதம், முருகா திருச்செந்தூர் செல்வக்குமாரா கந்தா கடம்பா, உன்னை அனுதினமும் வணங்கிக் கொண்டிருக்கிறேன். நீதான் அருள் புரிய வேண்டும் இறைவா. மரணத்தை எண்ணி
கலங்கிடும் விதையா மரணத்தின் தன்மை சொல்வே மானிடர் ஆன்மா மரணம் எய்தாது மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய் மேனியை கொள்வாய் பீரத்தில் அதுவும் ஒன்று நீ விட்டு விட்டாலும் அவர்கள் மேனி வெந்திதான் தீரும் ஓ என்னை அறிந்தாய் எல்லாம் உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய் கண்ணன் மனது கல்மனதென்று காண்டீவம் நழுவவிட்டால் காண்டீவம் நழுவவிட்டால் மன்னரும் நானே மக்களும் நானே மரம் செடி கொடியும் நானே சொல்பவள் கண்ணன் சொல்பவள் துணிந்தனில் தர்மம் வாழ்க புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னார் அந்த புண்ணியம் கண்ணனிக்கே போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனிக்கே கண்ணனி காட்டினார் கண்ணனை தாக்கினார் கண்ணனே கொலை செய்கின்றார் காண்டீபம் எழுகே கைவம் எழுகே களமெல்லாம் சிவக்க உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கண்ணா பருவதை எதிர்கொள்ளடா உள்ளத்தின் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா தாய்க்கு மகனில்லை தம்பிக்கு அண்ணனில்லை தாய்க்கு மகனில்லை தம்பிக்கு அண்ணனில்லை பழி ஏற்றாயடா நானும் உன் பழி கொண்டேனடா நான் உன் வழி கொண்டேனடா உள்ளத்தின் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா மன்னவர் பழி ஏற்கும் கண்ணனும் பழி செய்ய மன்னவர் பணி ஏற்கும் கண்ணனும் பணி செய்ய உன்னடி பணிவானடா கருணா பஞ்சகன் கண்ணனடா கருணா மன்னித்து அருள்வாயடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா செஞ்சோட்டு கடல் தீர சேராத இடம் சேர்ந்து செஞ்சோட்டு கடல் தீர சேராத இடம் சேர்ந்து உன்னடை பணிவானடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கருணா வருவதை எதிர்கொள்ளடா
குறிஞ்சி நாட்டின் பகுதியான சிற்றூரை பரிமாளித்து வரும் இந்த நம்பிராஜன் எனக்கு திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தேன். முருகன் புண்ணியத்திலே நங்கை மௌனி என்று என்னை மகமளித்தேன். சிறிது காலம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் மனமறிந்து கொண்டிருந்தேன். நான் என்ன தவறு செய்து ஏன் இந்த குறை? முருகா 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 வழங்கினேன். அந்த முருகன் அருளாலே 7 ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்தேன். ஒன்றல்ல, இரண்டல்ல, 7 ஆண் குழந்தை. என்ன செய்வது? ஐயா அவர்கள் அன்பளிப்பு கொடுத்திருக்காரு, அவர்களுக்கு நன்றி. 7 ஆண் குழந்தை பெற்றால் ஒரு பெண் குழந்தை இல்லையே, ஒரு பெண் குழந்தை இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருந்தேன். ஒரு நாள் வேட்டைக்கு சென்றேன். பள்ளிக்கிழமை உங்கள் பள்ளத்திலே குஹா 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 என்ன இது? அதிபயங்கரம் அடைந்த கானகத்திலே குழந்தை சத்தம். ஓடி பார்த்தேன். செந்நிற பிளம்பு போல் அழகான பெண் குழந்தை. தூக்கி முருகா, பெண் குழந்தை இல்லாமல் இருந்த எனக்கு பெண் குழந்தை கிடைத்து விட்டாய் என்று பாலூட்டி சீராட்டி வளர்த்தி ஆளாக்கி தக்க பருவமடைந்து விட்டது. எங்களுடைய ஆச்சாரம் என்ன? ஆண்கள் எல்லாம் முழுது பயிரிடுவதும் பெண்கள் எல்லாம் திரைக்கால செல்வதும் வழக்கம். அப்படி இருக்க மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஹலோ 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 பள்ளி அழைத்து திணைக்காவலுக்கு அனுப்ப வேண்டும். என் அன்பு மகன், என் செல்ல மகன் நகை வேட்டைக்காக சென்றிருக்கின்றான். அவனை அழைத்து அவன் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறான். தந்தையே வணக்கம். அன்பு மகனே, என் ஆசை மகனே, நகர் வளத்தில் சென்றாயா? சென்றேன். மக்கள் என்ன பேசுகிறார்கள்? மக்கள் அனைவருமே என்ன வந்து நல்லாத்தான் பேசுறாங்க. என்ன நல்லா பேசுறாங்க? ஆனா ஒரே ஒரு குறை சொல்றாங்க. என்ன குறை? ஏன்னா நம்பி மன்னனுக்கு ஏண்டா சாப்பிட்டு வாயை கூட கழுவாம வந்திருக்கிறியாடா? சரி, குழந்தை வள்ளியை திரைக்காவலுக்கு அனுப்ப வேண்டும். அதைத்தானே உடனே சென்று என் அன்பு மகள் வள்ளியை நான் அழைத்ததாக சீக்கிரமாக சென்றால் அப்படியே ஆகட்டும் தந்தை.